அனைத்துக்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று எனது வகுப்பை துவங்குகின்றேன். அதாவது இதுவரைக்கும் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம் முதல்ல. அடுத்தது போகலான்னு நினைக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னா, முதல்ல எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. அது உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, உடலை எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனைக்கும் அடிப்படை அந்த பஞ்சபூதங்களுடைய மூலக்கூறுகள். அப்படி சொல்லும் போதுதான் பஞ்சபூதங்களுடைய தன்மை என்ன, எப்படி பஞ்சபூதங்களால் நம்மளுடைய உடம்பு உருவாகுது, அந்தகரணங்கள் உருவாகுது, புலன்கள் உருவாகுது, இது எல்லாத்தையுமே பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம எப்படி நம்மளுடைய உடல் உருவாக்கப்பட்டுள்ளது, மனம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பஞ்சபூதங்களை பற்றி அவ்வளவு தூரம் நம்ம தெளிவா பார்த்தோம். அடுத்தது உடல் கூறுகள், அதாவது தத்துவங்கள்னு சொல்றோம் இல்லையா. உடல் கூறுகள்னு பார்க்கும்போது நமக்கு 96 உடல் கூறுகளை பார்த்தோம். அத கடைசியில எல்லாத்தையும் சுருக்கி கோஷங்கள், அந்தகரணங்கள், இந்த ரெண்டுலையும் அத்தனை உடல் கூறுகளையும் அடக்குறது மாதிரி அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போ பஞ்சபூதங்களால் ஆன அந்த அனைத்து தத்துவங்களையும் அத்தனை உடல் கூறுகளையும் நம்ம கோஷங்கள் அல்லது அந்தகரணங்கள் இந்த ரெண்டுக்குள்ளால எல்லாத்தையும் சேர்த்துறோம். எதுக்காக அப்படி சேர்க்கிறோம்னா, கோஷங்களை சரி பண்ணிட்டு அந்தகரணங்களையும் சரி பண்ணிட்டு ரெண்டையும் பண்ணிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இந்த அடிப்படையை நம்ம கொடுத்தோம். அடுத்தது நம்ம 5வது கிளாஸ்ல முத்திரைகள் என்ன, முத்திரை என்றால் என்ன, முத்திரைகளை நாம் எப்படி புதிதாக உருவாக்கலாம் அப்படின்னு முத்திரை ஃபார்மேஷன் புரோட்டோகால் 10 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்கிறோம். அப்போ இது வரைக்கும் இந்த முத்திரைகளுக்கு தேவையான அடிப்படைகளை பார்த்திருக்கிறோம். ஏன்னா அந்த முத்திரை எவ்வாறு வேலை செய்கிறதுங்கிறதெல்லாம் புரியறதுக்காக தான் அந்த விளக்கங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம முத்திரைகள் உருவாக்கத்துல நம்ம புரோட்டோகால் படி போயிடலான்னு பாக்குறேன். அதுல எத்தனை புரோட்டோகால் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுதோ அதே வழியில போய்க்கலாம். இப்போ இந்த முத்ரா ஃபார்மேஷன் புரோட்டோகால்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ல முதல்ல அடிப்படை நெறிமுறை, அதாவது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள், மூல தத்துவம்னு சொல்லியிருப்போம். அடிப்படை நெறிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு முத்திரையின் நோக்கம் என்ன அதுவும் 2வது அதுல கொடுத்திருப்போம். அடுத்தது அதற்கு உள்ளே ப்ரீரெக்வசிட், அதாவது முன்னேற்பாடுகள், முன் நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்புறம் தயார்நிலை பயிற்சி என்னென்ன, அந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் அல்லது ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த முதல் 4 பாயிண்ட் அதுல வரும். அதாவது இதுல முத்திரை நோக்கம்னா என்ன, இது எந்த பர்பஸ்க்காக இந்த முத்திரையை நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். இந்த முத்திரை நான் ஏன் செய்யறேன், எதுக்காக செய்ய போறேன், எனக்கு தேவை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்தபடிதான் முத்திரையும் உருவாக்கப்படுகிறது. அடுத்தது அந்த நம்ம ஃபாலோ பண்ற அந்த முத்திரைகளுடைய அடிப்படை நெறிமுறைகள் என்ன, அந்த அடிப்படை கோட்பாடுகள் என்ன, எந்த பேசிஸ்ல இந்த முத்திரைகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது 2வது. அடுத்தது இந்த முத்திரை செய்யறதுக்குரிய முன் நிபந்தனைகள், அதுக்குரிய கண்டிஷன்ஸ் என்ன, எந்த கண்டிஷன்ஸ்ல செய்யலாம், என்னென்ன பண்ணிட்டு இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முன் நிபந்தனைகள், முன்னேற்பாடுகள் என்பது. நம்ம முத்திரையை பொறுத்தளவுல நமக்கு கோஷங்கள்ல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண நினைக்கிறோமா, அல்லாட்டினா அந்தகரணத்தை சீரமைக்க நினைக்கிறோமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட நோய், அதாவது டயபெட்டிஸ் இருக்குது, பிளட் பிரஷர் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு பண்ணணும்னா அதுக்கு தேவையான கண்டிஷன்ஸ் என்ன, இது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இது பண்ணா இதுக்குரிய சரியா இருக்கும் அப்படிங்கறத பற்றி சொல்றது. அடுத்தது நம்ம எவ்ரி டைம், ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன பண்றோம், ப்ரிலிமினரியா ஒரு வார்மிங் அப் எக்ஸசைஸ் மாதிரி
நம்ம ஒவ்வொரு முத்திரையிலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ராதா மேடம் அழகா ஒவ்வொரு டைமும் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. நாளைக்குமே அவங்க வந்து நாளைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour உங்களுக்கு எடுப்பாங்க. சோ இதுல வந்து எத்தனை பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அப்படிங்கும்போது இந்த முத்திரையை பற்றிய தெளிவு, எதனால இதை அப்படி பண்றாங்க, விஞ்ஞான ரீதியா இதோட அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல எத்தனை பார்க்க முடியுதோ அதை பார்ப்போம். மற்றதை அடுத்த கிளாஸ்ல தொடரலாம். இப்போ நம்ம வந்து அந்த முத்திரைக்கே தலைப்பு, கொஞ்சம் முத்திரையை பற்றி கொஞ்சம் லேசா நான் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த இதுக்கு பதில் சொல்லும் முன்னாடி நம்ம இந்த முத்திரைக்கே பேர் என்ன சொல்றோம்னா, தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரைகள். ஏன் தொன்மையான சித்தர்கள்னு சொல்றோம்? ஏன்ஷியன் சித்தர்ஸ். ஏன்னா அந்த காலத்துல வந்து அவங்க கொடுத்திருக்கிற மருத்துவம், விஞ்ஞானம், காலக்கணக்கு, அதே மாதிரி அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொன்மையான சித்தர்கள் வந்து நமக்கு கொடுக்காத சயின்ஸே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சித்தர்கள்லாம் சயின்டிஸ்ட். சும்மா எதையும் ஒரு அசம்ஷன்லயோ அல்லது இப்படின்னா அதா இருக்கும்னு ஒரு தியரிட்டிக்கலாவே சொல்லிட்டு போகல. அவங்க எல்லாத்தையும் அனுபவபூர்வமா உடந்ததுக்கு அப்புறம் அதையும் ட்ரையல் விட்டு டெஸ்ட் பண்ணி சரியானதுக்கு அப்புறம் தான். நம்ம வந்து இன்னைக்கு மாடர்ன் மெடிசின்ல என்ன பண்ணுவோம்? எலியையும் பூனையையும் தான் டெஸ்ட் பண்றோம். முதல்ல அனிமல் டெஸ்ட் தான் பண்ணுவோம். ஏன்னா மனுஷங்க மேல பார்த்து அந்த டெஸ்ட் பண்றதுக்கு பயம். ஆனா சித்தர்கள் வந்து அவங்க டெஸ்ட் அவங்க உடம்புலே தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பண்ணோம்னா இதுல இந்த எஃபெக்ட் வந்ததுன்னா அதை சரிப்படுத்துறது எப்படிங்கிறதும் தெரியும். அந்த கலையும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால்தான் அவங்களுக்கு அந்த ஆட்கள் மேலே அந்த டெஸ்ட பண்ணி பார்த்தாங்க. ஏன்னா சில நேரம் எலிக்கு சரியா ஒர்க் ஆகுறது நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. அதோட சைடு எஃபெக்ட் வேற வரலாம். அது நிறைய அப்புறம் கேசஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள மருத்துவங்கள். ஒரு மருந்து கண்டுபிடிச்சு மார்க்கெட்டுக்கு வருதுன்னா குறைந்தபட்சம் 10 வருடங்களாவது ஆகின்றன இன்றைய மருத்துவத்தில். எந்த மாத்திரை உடனே அப்படி பண்ணிட மாட்டாங்க. அனிமல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் ஒரு சின்ன சாம்பிள் ஆஃப் பேஷன்ஸ் எடுப்பாங்க. கொஞ்சம் பேருக்கு கொடுத்து பார்ப்பாங்க. பிரச்சனை இல்லையா, அப்போ பெரிய கூட்டத்துக்கு கொடுத்து பார்ப்பாங்க. இப்படி பல வகையான டெஸ்ட பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஒரு மருந்துங்கிறது வெளியே வருது. நம்மளுடைய சயின்ஸ் படி அப்படிதான் நடக்குது. ஆனா தொன்மையான சித்தர்களை ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து சொல்றோம்னா, அவங்க தன்னையே சோதிச்சுதான் அந்த மருத்துவ சிகிச்சை முறையோ எந்த ஒரு வழிமுறையோ நெறிமுறையோ நமக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த தொன்மையான சித்தர்கள் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்தது நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரைகள் வந்து இயற்கையோடு இணைந்த முத்திரைகள். அதாவது நம்ம வந்து எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஆர்கானிக் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான வார்த்தை. ஆர்கானிக் ஃபுட். ஆர்கானிக்னா என்ன? இயற்கையா கிடைக்கிறது, அவ்வளவுதான். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்றோம், அது இயற்கை கிடையாது, செயற்கை. நம்மளுடைய மூளை வேலை செய்யுது இல்லையா, இதுதான் இயற்கையான செயல். எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரும் நம்மளுடைய மூளையோட ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது வந்து நமக்கு வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணலாம். நம்ம என்ன சொல்றோமோ அதைத்தான் அது செய்யும், செயற்கை மூளை. ஆனா இயற்கை மூளை இன்னும் இந்த மூளையை பற்றியே நம்ம என்னென்ன உள்ளால நடக்குது, இன்னும் பல மர்மங்கள் இன்னும் சயின்ஸ்ல அவிழ்க்கப்படவில்லை. அதுதான் உண்மை. சோ இந்த தலைப்பே வந்து சுவாமிகள் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு கொடுத்தாங்க. ஏன் ஏன்ஷியன் சித்தர்ஸ்னு வச்சது? எதுக்கு தொன்மையான சித்தர்கள்? ஏன்னா அவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள். அதற்கான ப்ரூஃப் வந்து அவங்க கொடுத்த அனைத்து சாஸ்திரங்கள், அவங்க கொடுத்திருக்கிற அத்தனை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எந்த ஃபீல்ட் எடுத்தாலும் அதுல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இருக்குது, மெடிசின் இருக்குது, மருத்துவம் இருக்குது, வானவியல் இருக்குது, ஜோசியம் இருக்குது. எல்லா துறையிலையுமே டச் பண்ணியிருப்பாங்க. சகலகலா வல்லவர்கள், தொன்மையான சித்தர்கள். அடுத்தது இயற்கையோடு இணைந்த முத்திரைகள்ங்கிறது வந்து நம்ம சொல்றோம்ல, ஆர்கானிக்னா நல்லது, இயற்கையா நடந்தா அது வந்து ரொம்ப வந்து நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, அந்த இம்பாக்ட் வந்து தாக்கம் வந்து ரொம்ப கிடையாது, அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம செய்யற முத்திரைகளும் இயற்கையோடு இணைந்து வேலை செய்யறது.
அதுக்காக தான் இந்த தலைப்பே கொடுத்துருக்கிறோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேற எந்த முத்திரையும் இந்த மாதிரி சுவாசத்தோட இணைச்சு பண்றாங்களான்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியவில்லை. உங்களுக்கு யாருக்காவது தெரிந்தால், அப்படி இருந்தா எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம், கண்டிப்பாக தெரிவிக்கலாம். இப்போ இந்த முத்திரைகள்னு வரும்போது முதல்ல சித்தர்கள் சொல்றது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகமும் உடலும் பஞ்சபூதங்களால் ஆனவை. ரெண்டுமே அதாலதான் உண்டாச்சு. அத தெளிவா சொல்லிட்டாங்க. ரெண்டும் ஒன்று. உலகத்திலையும் உள்ளது சரி, பஞ்சபூதம். நீங்க உங்களுடைய உடலை கம்ப்ளீட்டா ஆராய்ஞ்சு உங்களால அத உணர முடிஞ்சதுன்னா இந்த உலகத்தையும் உணர முடியும், பிரபஞ்சத்தையும் உணர முடியும். பிரபஞ்சத்தை முழுசா உணர்ந்தீங்கன்னா உலகத்தை உணர முடியும். ரெண்டும் வைஸ் வெர்சா. அடுத்தது பஞ்சபூத மூலக்கூறுகளின் ஏற்றத்தாழ்வு உடலில் நோயையும் மனத்தில் விகாரத்தையும் ஏற்படுத்தும். நம்ம அடிப்படையா இந்த 5 மூலக்கூறுகளால் ஆனதுதான் இந்த உடம்பு. அது நம்மளுடைய பாடியில ஒரு பெர்சன்டேஜ் வாரியா சேர்ந்து வந்திருக்கும். அதை ரொம்ப டீடைல்டா படிச்சிருக்கிறோம். எதுக்காக அதை சொல்லியிருக்கோம்னா, இதுல இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா, ஒண்ணு கூடிருச்சு அல்லது ஒண்ணு குறைஞ்சிருச்சு, அப்படி ஆச்சுன்னா, ஒரு நீர் தத்துவம் குறைஞ்சு போச்சு அல்லது நெருப்பு தத்துவம் கூடி போச்சு, அது காய்ச்சலா வெளிப்படும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல அந்த ஏற்றத்தாழ்வுகள். அடுத்தது மனதில் விகாரம். மனத்தின் விகாரம்னா என்னன்னு போன கிளாஸ்ல டீடைல்டா படிச்சிருக்கிறோம். மனதின் விருத்தி, மனதின் விகாரங்கள். அதாவது என்ன செயின் ஆஃப் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது எண்ண சங்கிலி கிரியேட் ஆயிட்டே இருக்கும். மனதின் விகாரம்ங்கும் போது சில மன எண்ணங்களால உள்ளாலேயே நமக்கு ஹார்மோன்ஸோ அல்லது என்சைம்ஸோ சரியா சுரக்காம அல்லது கூடுதலா சுரந்து வித்தியாசமான ஒரு தன்மையை நமக்கு வெளிப்படுத்தும். அதுதான் விகாரம். மனதோட தன்மை விகாரம். அதாவது கோபமா வெளிப்படலாம், துக்கமா வெளிப்படலாம், சந்தோஷமா வெளிப்படலாம். இந்த மாதிரி பல வகையான, அதாவது பொறாமையா வெளிப்படலாம். இந்த மாதிரி இதெல்லாம் மனதின் தன்மைகள். இந்த இது விகாரம்னு ஏன் சொல்றோம்னா, நார்மலா இல்லாம இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல போறதுனால அதை விகாரம்னு சொல்றோம். அது நல்ல விதத்துல கிடையாது. கெட்ட மனதோட விகாரம், நல்ல மனதோட விகாரம் அல்ல. சோ இந்த தன்மையெல்லாம் எதனால அடிப்படையில மாறுதுன்னா, பஞ்சபூத மூலக்கூறுகளின் ஏற்றத்தாழ்வு. ஒண்ணு கூடுது, குறையுது. இப்ப டாக்டர் கிளியரா சொன்னாங்க, சிலது அப்சார்ப்ஷன் வேணும்னா இந்த மாத்திரையை சாப்பிடுங்கிறாங்க. அப்ப அதை சாப்பிடலைன்னா அதுக்குரியது ஒண்ணு, அதாவது ஒன்ன சாப்பிட இன்னொரு சத்து வெளியே போயிடும் அதோட சேர்ந்து. இந்த மாதிரிலாம் அந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடல்ல தாக்கம் ஏற்படும். அதாவது உடல்ல நோயா வரும் அல்லது மனதுல விகாரத்தை கொடுக்கும். ரெண்டுமே மூலக்கூறுகளுடைய இந்த ஏற்றத்தாழ்வு நிலைதான். அதாவது முத்திரை அறிவியல் அப்படின்னு சொல்றோம், முத்திரை விஞ்ஞானம். இந்த விதத்துல நம்ம உடல் நலம், மனநலம் ரெண்டையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான், இந்த பாதுகாப்பதற்கான முயற்சி தான், அதற்கான ஒரு சாதனம் தான் இந்த முத்திரைகள். தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரைகள். பொதுவா சொல்றாங்க, யோகத்தின் ஒரு பகுதியே முத்திரைகள் என முத்திரை விஞ்ஞானம் கூறுகிறது. முத்திரை விஞ்ஞானம் அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அவங்க இது யோகத்துல ஒரு பார்ட், அவ்வளவுதான். நிறைய அது இருக்குது, அதுல இதுவும் ஒரு சாதனம். ஏன் இந்த முத்திரைகளை முதியோர்களுக்காக நம்ம பரிந்துரைக்கிறோம்? ஏன்னா நம்மளோட கீரியாட்ரிக் கேர் தான், முதியோர்களுக்கான சர்டிபிகேட் ப்ரோக்ராம் தான் இது. அப்ப எதுக்கு நான் இதெல்லாம் படிக்கணும்? எதுக்கு தேவையில்லாம மண்டகாயிர மாதிரி சும்மா பஞ்ச பூதங்கள்ங்கிறீங்க, மூலக்கூறுகள்ங்கிறீங்க, ஒரு நேரம் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ங்கிறீங்க, என்னென்னமோ போட்டு குழப்புறீங்களேன்னு நீங்க எண்ணலாம். ஆனா இந்த முத்திரை எதுக்காக முதியோருக்கு நல்லது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது மிகவும் எளிமையானது, அதே டைம்ல பயங்கரமா அதோடைய ஆற்றல் பயங்கரமானது. அதாவது இது என்ன சொல்லலாம், ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட். இந்த முத்திரை ரொம்ப எளிமையானது, அதே மாதிரி நல்ல சக்தி வாய்ந்தது, ஆற்றல் வாய்ந்தது. அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுக்கு நிபந்தனைகள் குறைவு. இந்த கண்டிஷன்ஸ், அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பி பச்சை தண்ணியில குளிச்சு இந்த பத்தியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி இப்படிலாம் எதுவுமே கிடையாது.
நம்ம மினிமம் நிபந்தனைன்னு சொன்னோம்னா ஒரு கண்டிஷன் தான். எந்த சுவாசம் போகுது, எந்த சுவாசத்துல அதை பண்ணணுங்கிறத கணிக்க தெரிஞ்சா போதும். இடது சுவாசம் போகுதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும், வலது சுவாசம் போகுதுன்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ எந்த டைம்ல இடது சுவாசத்துல நமக்கு வந்து இந்த முத்திரையை செய்யணுமா, வலது சுவாசத்துல முத்திரையை செய்யணுமா, இந்த ஒரே கண்டிஷன் தான். மற்ற எதுவுமே கிடையாது, காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இதுக்கு வந்து உட்கார்ந்து போய் ஜிம்முக்கு போய் பாருக்கு போய் எதுவும் பண்ண வேண்டிய தேவை இல்லை. மூச்சு அப்படியே இழுத்து மேல தம்மு கட்டி 5 நிமிஷம் இரு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா முதியோர்களுக்கு வந்து அது முடியாதுன்னு தெரியும். அதுக்காக தான் குறைந்த நிபந்தனையோடு எளிமையாக கொடுக்கப்பட்டது இந்த முத்திரைகள். இது வந்து மனசோட தாக்கத்தையும் மன அசுத்தத்தையும் தடுக்க வல்லது. அதாவது நமக்கு வந்து முதியோர்களுக்கு வந்து மனசு தாக்கங்கள் வந்து ஈஸியா பாதிக்கும். ஏன்னா சின்ன வயசுல இப்போ வந்து பிலோ 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள். நம்ம ஒருத்தங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அது உள்ள கூட வாங்க மாட்டோம். அதை சொல்றதெல்லாம் ரொம்ப காது கொடுத்து கேட்க மாட்டோம். அப்படியே வந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த தாக்கம் தெரியும், அதுக்குள்ளால வேற வேலையில மாறி போயிடுவோம். அப்போ இதோட தாக்கம் அப்படியே குறைஞ்சிரும். நிறைய அப்படியே பழகி பழகி என்ன ஆகும்னா, சின்ன வயசுல அந்த உள்வாங்குற தன்மை, ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், அந்த நிகழ்ச்சி வந்து உங்களை தாக்காம இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. சின்ன வயசுல திடீர்னு ரொம்ப ஒரு போர் அடிக்க ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்குன்னா, ஓகே போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு வருவோம், வெளியில போய் இன்னைக்கு போய் சினிமா பார்த்துட்டு வருவோம், இன்னைக்கு அங்க போய் சும்மா ஒரு காலால நடந்து போயிட்டு வரேன். இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்ச நேரம் உங்களை வந்து இந்த மாதிரி செய்ய முடியும் சின்ன வயசுல. ஆனா முதியோர்களுக்கு அவங்களும் அப்படி பழகி வந்தவங்க தான். ஆனா டக்குன்னு நான் இன்னைக்கு எனக்கு அங்க போகணும்னா இன்னொருத்தவங்களை நம்பி இருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு போக ஒரு ஆள் வேணும். ஒன்னு இன்னைக்கு நான் இப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த டைவர்ஷன் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு சும்மா சாதாரண வார்த்தையா சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதல் கிளாஸ்ல கன்னியா சார் சொன்னாங்க, ரிட்டையர்ட் சும்மா தானே இருக்கிறீங்கிற ஒரு வார்த்தை அதே உள்ளால வந்து எண்ணெய் சங்கிலிய மாத்திக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாளே, என்ன இப்படி சொல்லிட்டாளே, ஏன்னா வேற வேலை இல்லை, ரிட்டையர்ட் ஆயாச்சு. அப்போ மனசுக்கு வந்து டைவர்ஷன்ங்கிறதே ரொம்ப கம்மியாயிடுது. மாத்துறதுக்கு வழி இல்லை. அப்படியே வேலையை பார்த்திருப்போம், அதுலயே பழகிருப்போம். திடீர்னு இப்ப வந்து மாத்துறதுக்கு நமக்கு வந்து முடியல. அப்போ முதியோர்களுக்கு அந்த மன தாக்கம் ரொம்ப அதிகம் இருக்கும். அந்த தாக்கத்தினால பல விதமா நெகட்டிவ் தான் போகும். ஒரு சில நேரம் ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் வந்துடும். ஒரு நன்றி கெட்டவனா இருக்கானே, இவ்வளவு பண்ணனே, எதையுமே இது பண்ணலையே, என்ன இப்படி அந்த இது உள்ளுக்குள்ளால ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மன தாக்கம் வந்து கடைசியில நோயா மாறும், மன குழப்பம் வரும், மனம் சஞ்சலப்படும், மனம் விகாரப்படும். அதனால முதியோர்களுக்கு வந்து இந்த தாக்கம் அதிகங்கிறதுனால இதை நம்ம செய்யறோம். இது வந்து இந்த முத்திரைகளை பண்ண 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 மனசுக்கு தெளிவு வரும். எந்த ஒரு நடைமுறையும் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் நீங்க எல்லாரும் சரியாங்க அப்பதான் நான் சரியாவேன்னு சொல்லவே முடியாது. பொதுவா நம்ம எண்ணமே எப்படி இருக்கும், எனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுதான் சிம்பிளா சொன்னா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். எனக்கு வந்தா கஷ்டம், மற்றவனுக்கு அதுக்கு என்ன, அப்படிதான் நம்மளோட எல்லாரோட எண்ணம் பொதுவா ரொம்ப யோசித்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்போம். அப்போ மற்றவங்க அப்படி நடந்துக்கிறத நம்ம அதை உள்வாங்காம அதை வந்து ரொம்ப அதை மனசுல ஏத்தி அதையே போட்டு புலம்பாம அதை ரொம்ப உள்ளால தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதபடி செய்யறதுக்கு அதைத்தான் அக்செப்ட் பண்றது, அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம், அந்த பக்குவப்படுத்துறதுக்கு இந்த முத்திரைகள் பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள், அதாவது நிறைய அந்த நம்ம பார்க்குற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் வயதானவங்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா யங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு அது தெரியாது, சும்மா அப்படியே பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம் பல வேலைகள்ல. ஆனா வயதானதுக்கு அப்புறம் நமக்கு அப்பதான் அந்த அனுபவம் புரியும். ஓ இந்த அளவுக்கு இவங்க நினைக்காங்களா, இப்படிலாம் சொல்றாங்களா, அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கும். நான் இப்படிலாம் நினைச்சிருந்தேன், இவங்க இப்படி ஏமாத்திட்டாங்களே, அந்த தாக்கம் வந்து அவங்களை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு நிறுத்திடும் சடனா. அதனாலதான் இந்த முத்திரைகள் செஞ்சோம்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவம் வந்து வளர ஆரம்பிக்கும். அதே டைம்ல உடலும் மனமும் சுத்தி செய்யப்படும். அப்படின்னா என்னன்னா, கெட்ட மனம்
நல்ல மனம் சொல்லியிருக்கிறோம். கெட்ட புத்தி நல்ல புத்தி, கெட்ட சித்தம் நல்ல சித்தம், கெட்ட அகங்காரம் நல்ல அகங்காரம், எல்லாத்துலயுமே இருக்குது. அப்போ இத சுத்தப்படுத்தினா என்ன ஆகும்? எல்லாம் நல்ல மனசாயிடும், நல்ல புத்தியா இருக்கும், நல்ல ஒரு சித்தமா வரும், டெவலப் ஆகும், நல்ல ஒரு அகங்காரமா நம்ம தொழில் செய்வோம். அதுதான் தேவை. ஏன்னா அப்படி நல்லபடியா நடக்கும்போது எல்லாமே ஆர்கானிக், இயற்கையா மாறிடும். அந்த இயற்கையோட இணைஞ்சு செய்யும் போது இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது இது என்ன சொல்லுவோம்னா ட்ரக்லெஸ் தெரப்பி, சப்ளிமெண்டரி தெரப்பிம்பாங்க. சப்ளிமெண்டரினா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க மாத்திரை எதையுமே உங்களை நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை, அதையும் செய்யுங்க. இன்னும் கூடுதலா நம்ம இந்த இதையும் முத்திரை செய்யும் போது மருந்தில்லாத ஒரு சிகிச்சை முறை நம்மளுடைய உடலை இன்னும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் இன்னும் நல்லபடியா மனசையும் உடலையும் நல்ல நலத்தோட வச்சிருக்கிறதுக்கும் ஏற்படுத்துறது. எல்லாரும் சொல்லுவோம் ஹெல்த் இஸ் வெல்த், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது 60 வயசு 65 வயசுக்கு மேல பண்ண முடியும். உடல் தளரும் போது, மனசு தளரும் போதுதான் நமக்கு அந்த ரியலைசேஷனே வரும். அது வரைக்கும் தியரிட்டிக்கலா சொல்லிட்டே இருப்போம் வாயளவுல. அனுபவப்படும் போதுதான் ஓ 60 வயசுல இருந்து 65 வயசு ஆனா இன்னும் குறையுதே ஆக்டிவிட்டி, 65ல இருந்து 70 ஆனா இன்னும் குறையுதே. அந்த ரியலைசேஷன் வர வர வரதான் அந்த முதியோர்களுக்கு அந்த தாக்கத்தை உணர முடியும். இளைஞர்களுக்கு தாக்கத்தை உணர்றது கஷ்டம். அதுக்காக இந்த முத்திரைகள் இளைஞர்களுக்குலாம் வேண்டாமா? ஏன் 50 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வேண்டாமா? 40 கீழே வேணாம்? எல்லாருக்கும் தேவைதான். எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஸ்பெசிபிக்கா இது முதியோர்களுக்குன்னு ஏன் சொல்றோம்னா ரொம்ப எளிமையானது, யாரும் செய்யலாம். இந்த கண்டிஷன்லாம் போட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் உட்கார்ந்தே பழகல, சேர்லயே தான் உட்கார்ந்து இருக்கிறேன், சம்பளம் போட்டு உட்கார்ந்து நேரே நீ உன்னோட முதுகெலும்பு தண்டு நேரே இருக்கிற மாதிரி வைனா என்னால உட்காரவே முடியாது, நான் எப்படி முதுகு தண்டை நேரம் நிறுத்துவேன்? இந்த கண்டிஷன்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த எளிமையான முத்திரைகள் நம்முடைய தொன்மையான சித்தர்களால் அருளப்பட்டது. சாதாரண விஷயம் இல்லை. இது கிடைச்சது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். அப்போ நம்ம இப்ப இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனோட, அதாவது இது கீரியாட்ரிக் கேர்க்காக தான் இவ்வளவு பண்றோம், அதோட உண்மையான அடிப்படை நெறிமுறைகள் வழிமுறைகள் என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சயின்ஸ் மூலம் மற்ற பழைய நம்முடைய சாஸ்திரங்கள் மூலம் எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். இது நம்ம பண்டைய சிகிச்சை கலைனா நம்ம தெரப்பி, நிறைய தெரப்பி இருக்கு. பிராணிக் ஹீலிங்கிறாங்க, ரெய்கிங்கிறாங்க, எத்தனையோ நம்ம பாக்குறோம். அக்கு பஞ்சருங்கிறோம், அக்கு பிரஷருங்கிறோம், பல வகையான சிகிச்சை கலைகள் இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் அந்த பாரம்பரியமா பண்டைய காலங்கள்ல தொடர்ச்சியா செஞ்சு வந்ததுதான். அந்த இதை இப்போ ஒரு நல்லா ரீஷேப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த முத்திரைகள். இதோட நோக்கம் என்ன? நம்மளுடைய சக்தி ஓட்டத்தை ரொம்ப சீராக்கி நாடியோட வழிபாதை, அது எனர்ஜி சேனல், அதுல உள்ள தடைகள் எல்லாம் நீக்கிற ஒரு சூக்குமமான விஞ்ஞானம். இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் பேஸ் சயின்ஸ்ல சொல்ல போனா இந்த முத்திரை. ஏன்னா நாடிங்கிற என்ன? எனர்ஜி சேனல் தான், கண்ணுக்கு பார்க்க தெரியாது, சூக்குமமானது. அது உள்ளாலதான் சக்தி ஓட்டங்கள்லாம் நடக்குது. எல்லா ஆர்கன்ஸுக்கும் சக்தி அது வழியாதான் பாய்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சேருது. இதைத்தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த முத்திரை செய்யும் போது இந்த ஓட்டங்கள் எல்லாம் சீராகுங்கிறத புரியுறதுக்காக தான் இவ்வளவு நாளும் அந்த கிளாஸஸ் எல்லாம் நம்ம சொன்னோம். அப்புறம் நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளாலேயே இந்த இயற்கை நியதியுடன் ஆர்கானிக்கா இணைஞ்சி உடலும் மனதும் சுத்திகரிக்கப்படுகிறது, சுத்தப்படுத்தப்படுகிறது. மனம் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாற்றப்படுகிறது, கெட்ட புத்தி எல்லாம் நல்ல புத்தியாக மாற்றப்படுகிறது. அது எல்லாமே கெட்டதெல்லாம் நல்லதா மாறும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓவர் நைட்ல இன்னைக்கு நான் 10 நிமிஷம் செஞ்சேன் சரியாயிட்டு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா உண்மையிலே நீங்க ஆத்மாத்மா அதை இது பண்ணி நினைச்சு நம்ம பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும். இது எதுக்காக பண்றோம், உள்ளால எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் நீங்க கவலையே பட வேண்டாம். ஏன் முதியோர்களுக்காக சொன்னோம்னா முதியோர்களுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுமா என்னன்னு தெரியாது. இது நம்ம முதியோர்களை நீங்க
வழி நடத்துறவங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு சொல்றோம். பயனாளிகளுக்கு இவ்வளவு டெப்த் வேணுமாங்கிறது நான் சொல்ல மாட்டேன். மருந்து எப்படி செய்யப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, அதுல உள்ள கெமிக்கல் காம்போசிஷன் என்ன, இது எதுல போய் எப்படி வேலை செய்யுது, இப்படி தெரிஞ்சாதான் மாத்திரை ஒர்க் ஆகுமா? கிடையாது. டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுவாரு, அந்த மாத்திரை விழுங்குனா நம்மளுடைய நோய் குணமாகுது, எல்லாரும் அறிந்தது. அப்ப அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சா, இப்படி போய் இப்படி நடக்குன்னு தெரிஞ்சாதான் அது வேலை செய்யணும்னு கிடையாது. இந்த முத்திரைகளும் அதே மாதிரி தான். அதனாலதான் முதியோர்களுக்கு இதை வந்து சொல்றோம் ஸ்பெசிபிக்கா. மற்றவங்க புரிஞ்சுக்க முடியுங்க, புரிஞ்சுக்கோங்க. பட் அதுக்காக இது என்னன்னு புரியாதவங்க போட்டு மண்டையை உடைக்க வேண்டாம். முத்திரைகளை செய்தால் பலன் கிடைக்கும். அதை பற்றி புரிந்து தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சக்தி ஓட்டம், சக்தி ஓட்டம் என்ன சக்தி ஓட்டம்? உயிர் சக்தி, அததான் பிராண சக்தின்னு சொல்றோம், பிராணன்னு சொல்றோம். நம்ம சித்தர்கள்லாம் அந்த பிராண சக்தியைத்தான் மூச்சு, நாசி, இப்படி இந்த எல்லா உயிரியல் வழிமுறையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடிக்கடி அதை வாசின்னு சொல்லுவாங்க, பல வார்த்தைகள், அதெல்லாம் உங்களுக்கு புரியணும் தேவையில்லை. மூச்சு சிம்பிளா சொல்ல போனா, நாசிங்கிறது என்ன? நாஸ்ட்ரல், மூக்கு துவாரம் இருக்குல்ல, மூக்கு துளை. அந்த மூச்சு நாசி வழியா போகுது. இடது பக்கம் போச்சுன்னா, லெப்ட் நாஸ்ட்ரல்ல போச்சுன்னா அது வந்து இடது சுவாசம், வலது சுவாசம். வலது நாஸ்ட்ரல், வலது நாசி வழியா போச்சுன்னா வலது சுவாசம். இதுதான் அந்த மூச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கம். இதுதான் இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க, சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த உயிர் சக்தியோட ஓட்டம் தான் நம்மளுடைய உடலையும் ஆத்மாவையும் ஒன்றுபடுத்துகிறது. நம்மளுக்கு உயிர்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆன்மான உயிர்னு வச்சுக்கோங்க. அந்த உயிரை வந்து இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்கு காரணம் பிராணம் தான். மூச்சு விட மறந்துட்டாரு அப்படின்னு சும்மா சொல்லுவோம். மறந்து விட்டான்னா என்ன, கடைசி மூச்சு நின்று போச்சு, அவ்வளவுதான். அதோட எல்லாம் முடிந்தது, எந்த இயக்கமும் இருக்காது. அதனாலதான் அந்த உயிர் சக்தின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த உயிர் சக்தி ஓட்டம் உடலுக்குள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் உடல் விழுந்து விடும், நம்மளுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடும். அதனால பிராணன், பிராண சக்தி ஓட்டம், பிராணசக்தி ஓட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து மூச்சு மூலம்தான் பிராணசக்தி ஓட்டம் நடக்குது. அதுக்காக தான் அந்த மூச்சை பற்றி இவ்வளவு சொல்றோம். அந்த உயிர் சக்தி பரிமாற்றம் அப்படிங்கிறதான் இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் படி நமக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு விஞ்ஞான தத்துவப்படிதான். அதுக்குரிய வழிமுறைகள் எல்லாம் விஞ்ஞானத்தோட இணைஞ்சதுதான். சும்மா ஏதோ அப்படி ரெண்டு கையும் தொடு அப்படின்றது கிடையாது. இந்த உயிர் சக்தி மாற்றத்துக்காக தான் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உயிராற்றல் பிரஸ்னோபனிஷத் ஒண்ணு இருக்குது, அது 3வது சாப்டர்ல அந்த ஸ்லோகத்துல வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் சக்தி ஆத்மாவிடம் இருந்தே உண்டாகிறது. உயிர் சக்தி ஆத்மாவிடம் இருந்தே உண்டாகிறது. அதாவது பிராணன் அப்படிங்கிறது உருவாகிற இடம் நம்மளுடைய சோல், ஆன்மா, உயிர், அதுல இருந்தா வருது. உயிர் சக்தி உண்டாகிற இடம் அதுதான். ஒரு உயிரும் உள்ளால வரும்போதே ஒரு பர்டிகுலர் எனர்ஜியோட தான் உள்ளால வருது. அதனால அதுக்குள்ளால ஒரு சக்தி இருக்குது, அதைத்தான் உயிர் சக்தின்னு சொல்றோம். அங்க இருந்து அந்த பிராண சக்தி உருவாகுது. இது வந்து இந்த ஆத்மாவோட நிழல் போன்றதுன்னு அந்த இதுல இது வந்து அதுலயே உள்ள அதே வேர்டிங்ஸை நான் தமிழ்ல போட்டிருக்கிறேன். இது நானா சொல்றது இல்ல, பிரஸ்னோ உபனிஷத்துல இருக்குது, நீங்க படிச்சும் பார்க்கலாம். மனதின் செய்கையால் அது உடலுக்குள் புகுகின்றது. உள்ளால எப்போ நுழையுதுன்னா மனதோட செய்கையினாலதான் அது உள்ளால நுழைஞ்சது. இதுவே 5 வாயுக்களாக பிரிந்து செயல்படுகிறது. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிராணன், சமானன், உதானன், வியானன், அபானன், இந்த 5 தான் புரியுது. அதுக்கு கீழே சப்டிவிஷன் இருக்குது. பட் இந்த பிராண சக்தி தான் 5 வாயுவா பிரிஞ்சு பல இயக்கங்களை பண்ணுது. ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு இயக்கத்தை பண்ணுதுன்றதை முன்னாடி சொல்லி இருக்கிறோம். எதுக்காக அந்த விளக்கம் எல்லாம் சொன்னோம்னா, இந்த பிராணசக்தி உயிர் சக்தி பரிமாற்றம் தான் இந்த இதுல மெயினான அப்ஜெக்டிவ். அப்ப அப்படி நடக்கிறது வந்து எப்படி உடல் எல்லாம் பரவுதுன்னு நான் சொன்னா திடீர்னு 5 தான் புரியுது, இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொன்னா புரியாது. அந்த இதுக்குரிய இன்ட்ரோடக்ஷன் முதல்ல சொன்னோம். அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னோம். இந்த பிராணசக்தி தான் 5 தான் மாறி நமக்கு வந்து உடல்ல செயல்படுது. ஒவ்வொரு
ஆர்கன்லயும் போய் வேலையை செய்யுது. நம்ம பிரபஞ்சத்துல வந்து சூரியனை தான் பிராணன்னு கன்சிடர் பண்ணுவோம். உடலுக்கு ஆன்மா பிராணன் கொடுக்குது, வெளியில பிரபஞ்சத்துக்கு சூரியன் பிராணனை கொடுக்குது. அதாவது பிரபஞ்ச இயக்கத்துக்கான சக்தியை கொடுக்கிறது சூரியன் பிரபஞ்சத்துல, உடலுக்குள்ளால கொடுக்கிறது ஆன்மா. இப்போ சித்தர் ட்ரெடிஷன் எதுக்கு இதை முக்கியமா சொல்றோம்னா, நமக்கு வந்து மூச்சே ஆயுள்பாங்க சித்தர்கள். கரெக்டா கணிச்சுக்காங்க. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15 சுவாசம் போகும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 900 சுவாசம், ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள். சோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா நம்ம சுவாசிக்கிறது 21,600 மூச்சுகள். அப்போ எவ்வளவு இயற்கையில இருந்து கடன் வாங்குறோம்னு புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு தூரத்துக்கு வெளியே விட்டு அதை பொல்யூட் பண்றோம்னு புரிஞ்சுக்கோங்க. இயற்கைக்கு எவ்வளவு கடன் பண்றோங்கிறதுக்கு ஒரு 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 சின்ன ஒரு இதுதான் சொல்லியிருக்கேன். இது மாத்திரம் இல்ல, சாப்பாடை விளைய வச்சு தண்ணிய கிடைச்சு என்னென்னவோ நீங்க பாத்தீங்கன்னா 5 பயன்பாட்டை நம்ம முழுசா பயன்படுத்துறோம். நான் சொல்ல முதல்ல இந்த மூச்சு, அதுக்கே எவ்வளவு தூரத்துக்கு டெய்லி வெளியில இருந்து எடுத்து பண்றோம். பகல்ல வந்து இதுல பாதின்னு போடுவாங்க, 10,800 10,800 சமமா. சோ இதுதான் வந்து மூச்சு. இந்த மூச்சு தான் ஆயுளை குறிக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இத்தனை மூச்சு வரைக்கும் அவன் உயிர் வாழ்வான் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த மூச்சை வந்து மெதுவா விட்டோம்னா டைம் கூடும், ஃபாஸ்டா விட்டோம்னா லைஃப் டைம் குறையும். நம்மளுடைய ஆயுள் கூட்டுறதும் குறைக்கிறதும் இதை இருக்குது. அதைத்தான் பிராணாயாமத்துல நம்ம செய்யறோம். அது சயின்ஸுமே ஒத்துக்கிடுது. நிறைய பிரீத்த ஃபாஸ்ட் பிரீத் ரொம்ப இருந்துன்னா அது வந்து லைஃப் டைம் கம்மி, அது சயின்ஸுமே ஒத்துக்குது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 21,600 சுவாசங்கள் ஆவரேஜா, சிலவங்களுக்கு கொஞ்சம் குறையலாம், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஆவரேஜா சிலவங்களுக்கு கொஞ்சம் கூடலாம். இதுதான் நார்மலான ஒரு பர்சனுக்குரிய சுவாசங்கள். ஒவ்வொரு சோலும் அந்த இவ்வளவு மூச்சோட தான் உள்ளால வந்திருக்குது. இத்தனை மூச்சு சுவாசிக்க வரைக்கும் நீ உயிரோட இருப்பப்பா. இதுதான் வந்து சித்தர்களுடைய ட்ரெடிஷன். சித்தர்கள் சொல்றது அப்படிதான். இத்தனை மூச்சோட வந்திருக்க, அத்தனை மூச்சு முடிஞ்சதுன்னா காலி, அவ்வளவுதான், உன் உயிர் போச்சு. மூச்சை தேவையில்லாம அந்த சக்தியை வீணடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குறையும். நிறைய சுவாசம் வேஸ்ட் ஆகப்பட்டது, அந்த சுவாசம் முடிஞ்சதுன்னா ஆயுள் முடிஞ்சது. அப்போ இந்த சுவாசத்தெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அப்போ பெரியவர்கள் எல்லாம் எப்படி அதை கட்டுப்படுத்துவாங்க? நீளமா மூச்சை உள்ளால இழுத்து விடுங்க, மூச்சு அப்படியே இது பண்ணி தம் கட்டி இருங்க, அதை இப்படி விடுங்க அப்படி விடுங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரம் முடியலையா வேகமா நடங்க, ட்ரெட்மில்ல நீங்க ஓடுங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த மூச்சு சுவாசத்தை சீர்படுத்துறதுக்கு தான். முதியோர்களால் அதை செய்ய முடியுமா? கஷ்டம். அதனாலதான் இந்த முத்திரைகள் வந்து நீ அப்படி பண்ணாண்டா இப்படி இதை பண்ணு, சீராகும். எதுக்காக இது முதியோர்களுக்கான முத்திரைன்னு சொல்ல வாரதுக்கு ரீசன் இதுதான். எந்த வேற கண்டிஷனும் கிடையாது. எந்த நாசியில மூச்சு சுவாசம் போகுதுங்கிறது தெரிஞ்சா போதும். அது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஏன்னா அதை கூட கண்டுபிடிக்கலைன்னா இந்த முத்திரையை பயன்படுத்த நம்ம தகுதி இல்லை, அவ்வளவுதான். அது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். ஒரு போஸ்டுக்கு போகணும்னா இவ்வளவு குவாலிஃபிகேஷன் வேணும், ஒரு டிகிரி வேணும், +2 முடிச்சிருக்கணும், ஒரு PhD வேணும், ஒரு டீச்சரா போனோம்னா யூனிவர்சிட்டிக்கு. அதெல்லாம் ஒரு தகுதி இருக்கு இல்லையா? அது இருந்தா தான் அதுக்கு போக முடியும். அது மாதிரி நானும் இந்த முத்திரையை நான் பழகணும் அப்படின்னா அந்த மினிமம் தகுதியை ஏற்படுத்திக்கிடணும். அது முடியும். அது வயசான காலத்திலையும் முடியும், இளமையான காலத்திலையும் முடியும், எந்த காலத்திலையும் முடியும். முறையான முயற்சி இருந்தால். முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமலே எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிலவங்க ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் இது நம்ம பிராக்டிக்கலா அனுபவிக்கிறது. சிலவங்க வந்து 1 வாரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க, சிலவங்க 1 மாசம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய அந்த அப்சர்வேஷன் போக்கஸை பொறுத்து முன்ன பின்ன ஆகும். அது வயசானவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும், மற்றவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். அதற்குரிய முயற்சி இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் அது இருந்தா இந்த மூச்சு சுவாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் அந்த தகுதியை வச்சிருக்காங்க. எல்டர்ஸா இருந்தாலும் அது முடியும். அடுத்தது இன்னொன்னு முக்கியமானது, இது வந்து எதுக்கு நம்ம வந்து சந்திர மாதம், லூனார் மந்த், அதாவது லூனார் கேலண்டர்னு சொல்லுவோம், நாட்காட்டி. லூனார் கேலண்டரை ஏன்
இங்க இதுக்கு பயன்படுத்துறோம் இந்த முத்திரைக்கு. அதாவது சந்திர மாதம் அப்படிங்கிறது அந்த லூனார் மந்த் வந்து அந்த மூன் வந்து எர்த்த ஒரு தடவை ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி சுத்தி வர்றதுக்குரிய கால அளவு தான் அந்த சந்திர மாதம்ங்கிறது. இப்ப நம்ம வந்து சித்தர்கள்லாம் கொடுத்த பஞ்சாங்கம் நாட்காட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது ஜோதிட கணக்கு எல்லாத்துலயுமே அவங்க அந்த சந்திர மாதத்தை தான் அடிப்படையா வச்சு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெறும் கால கணக்கீடு மாத்திரம்னு கிடையாது. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, மனித உடலின் நுண்ணிய இயக்கங்கள் மற்றும் திரவ சமநிலை நேரடியாக பாதிக்கும் ஒரு சக்தி சுழற்சி. அதற்கானது இந்த சந்திர சக்தியை பற்றி பார்க்கும்போது, சந்திரனோட இயக்கத்தை வச்சு பார்க்கும்போது அதுதான் அதாவது மனசனுடைய உடல்ல நுண்ணிய இயக்கங்கள், அதாவது ரொம்ப சூட்சுமமான ஷட்டில் ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சந்திரனோட இயக்கம்தான். ஏன்னா சந்திரன் வந்து இடமாற்றங்கள் சூரியனை மற்றும் இயக்கத்தின் போது இடமாற்றம்னா அது சுத்தி வரும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அப்படியே மாறி மாறி போகுது அந்த சுழற்சியில. அப்படி மாறி காலங்கள் சுழற்சியில மாறுறதுனாலதான் அதை வந்து வளர்பிறை மாதம் வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரன் சொல்றோம். அந்த இயக்கத்தின் போது அந்த இடமாற்றம், அதாவது ஒரு 12 டிகிரில இவ்வளவு என்ன 360 டிகிரி ரொட்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 30 நாளைக்கு 12 டிகிரி ரொட்டேஷன்ல வரும்போது இந்த இடத்துல இருக்கும். அப்போ வளர்பிறை காலத்துல 15 நாள் வளர்பிறைக்கு வரும். அடுத்தது தேய்பிறையில 15 நாள்ல இருந்து கீழே பௌர்ணமில இருந்து அமாவாசைக்கு வரும். அதைத்தான் வளர்பிறை தேய்பிறை. அந்த சந்திரனுடைய இடமாற்ற இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தை தான் நம்ம வளர்பிறை தேய்பிறை சந்திரனா கன்சிடர் பண்றோம். இப்போ இதோட இடமாற்றத்துக்கு தகுந்தபடி நமக்கு உடலுக்குள்ளாலையும் அந்த சந்திரனுடைய சக்தி ஆளுமை பண்ணுது. அதுதான் சித்தர்களுடைய முக்கியமான கருத்துக்கள். அந்த சந்திரன் இருக்கிற இடத்தை பொறுத்தும் அந்த காலத்தை பொறுத்தும் அந்த சக்தியோட வெளிப்பாடு அமையும். அதனால நம்ம சந்திரன் அப்படின்னு அந்த இயக்கத்தை காரணம் எடுக்கிறோம்னா அந்த சூக்கும இயக்கங்கள் எல்லாம் சந்திர இயக்கத்தினாலதான் பாதிக்கப்படுது. இது சயின்ஸும் ஒத்துக்கிடுது. சூக்குமமா சில இது இருக்குது. ஏன்னா அந்த பௌர்ணமி காலத்துல தூக்கம், அந்த மெலட்டோனின் சுரப்பு, அதை சுரக்கிறத குறைக்குது இந்த தாக்கம். அந்த ஈர்ப்பு விசையில கடல்ல எல்லாம் தண்ணி பொங்குது. இந்த மாதிரி நிறைய அந்த திரவத்தோட, அதான் முதலே சொல்லியிருக்கிறாங்களே, திரவ சமநிலை ஃப்ளூயிட் பேலன்ஸ பாதிக்கிறது அந்த சந்திரனோட இயக்கத்தினால. இந்த சந்திரனுடைய இயக்கம் தான் அணு ரீதியா, அதான் சூக்குமமான்னு சொன்னது, அணு ரீதியா அணு அளவுல போய் வேலை செய்யும். ஒவ்வொரு செல் லெவலையும் போய் வேலை செய்யறது சந்திரனோட இயக்கம் தான். அதனால இந்த சந்திரன் தான் சூக்கும அளவுலையும் ஆளுமை செய்யுது, சூக்கும அளவிலும் ஆளுமை செய்யுது. ஏன்னா சூக்குமத்துல தாக்கத்தை நீங்க நிறுத்தினீங்கன்னா ஸ்தூல அளவுலையும் அந்த தாக்கம் நிறுத்தப்படும். சோ சந்திரனோட இயக்கம் தான் உடலிலும் சரி மனதிலும் சரி ஆளுமை செய்கின்றது. அதுக்காகத்தான் நம்ம வந்து சந்திரன் இயக்கத்தை பேஸ் பண்ண லூனார் கேலண்டரையும் சந்திரன் இயக்கத்தோட வளர்பிறை தேய்பிறையும் கணக்கு பண்ணி இந்த முத்திரைகள் செய்யப்படுது. இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், தூல உடம்பு கோஷங்கள்னு, சூக்கும உடம்பு அந்த கரணங்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அத தேய்பிறை சந்திரனின் பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய தூல உடம்பு. அந்த கரணங்களுடைய பிரதிபலிப்பு அதாவது அந்த கரணங்கள்ங்கிறது வந்து வளர்பிறை சந்திரனுடைய பிரதிபலிப்பு. அது சூக்ம உடம்ப குறிக்கும். வளர்பிறை காலத்துல இந்த வளர்பிறை சந்திரன் அந்த கரணங்களில் ஆளுமை செய்யும். அங்க டாமினேஷன் வந்து அந்த கரணங்கள்ல இருக்கும். டாமினேஷன், மற்ற ஃபங்க்ஷன் நடக்காதுன்னு கிடையாது. மேக்சிமம் டாமினேஷன் ஆகுறது அந்த கரணங்களை, மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துல டாமினேட் பண்ணும். அந்த வளர்பிறை காலத்துல மனதோட இயக்கமும் உயர்நிலையை அடைகின்றது. நல்ல மேல்நிலையான ஒரு
எண்ணம், மேல்நிலையான புத்தி, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதான் உயர்நிலையை அடைகிறது. வளர்பிறை சந்திரனோட இயக்கத்துல அந்தகரணங்கள் வந்து டாமினேட் ஆகி உயர்நிலைக்கு போகுது. தேய்பிறை காலத்துல வந்து தேய்பிறை சந்திரன் உடலுக்கு உள்ளால இருக்கிற உயிர் சக்தியை அடக்கி வைக்கப்படுது. அப்போ அந்த உள்ளாலே அடைச்சு இருக்கிறதுனால ஒரு வெளிச்சத்தை வந்து உள்ள பாக்ஸ்ல அடைச்சு வச்சிட்டீங்கன்னா வெளியில போகாது. அப்போ உள்ளுக்குள்ளால மாத்திரம் தான் பரவிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அப்போ அதை அடக்கி வச்சிருக்கிறதுனால உடலின் உறுப்புகளுக்கு அந்த சக்தி கடத்தப்பட்டு உடலின் செயல்கள் கூடுகின்றன. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். இப்ப இதே இது வந்து நம்ம சித்தர்கள் பாடல்களும் இருக்குது, அதுவும் பின்னாடி பார்ப்போம். இது முன்னாடியே நம்ம சொன்னதுதான். பஞ்ச கோஷங்கள் சரீரம்னு சொல்றோம். அந்த கரணங்கள் வந்து அந்த சக்தி, அதாவது பஞ்ச கோஷங்கள் மேட்டர், அந்த கரணா வந்து எனர்ஜி. அதாவது சூக்கும உடல்ல வந்து ஆற்றல் சுழற்சி தான் நம்மளுடைய எனர்ஜின்னு சொல்றது. இந்த அந்த கரணங்களுடைய செயலாலதான் தூல உடல்களையும் இயக்கம் நடக்குது, தாக்கம் நடக்குது, எல்லாமே வேலை செய்யுது. அப்போ பேஸ் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த கரணம் தான் காரணம். அந்த கரணம் லெவல்ல டீல் பண்றது சந்திரனோட இயக்கம் தான். அதனாலதான் இங்க வந்து நம்மளுடைய வளர்பிறை தேய்பிறை சந்திரனை கணக்கு வச்சு இந்த முத்திரையை செய்யறோம். ஏற்கனவே சொன்னதான், உடல்ங்கிறது சரீரத்தின் ஒரு பகுதி தான். தூல உடல், அந்த ஒவ்வொரு ஆர்கனும் சொன்னீங்கன்னா அது ஒரு பாற்று. சூக்ம உடல் அது ஒரு பாற்று. சரீரம்னு சொன்னீங்கன்னா அந்த ஆத்மாவை சுத்தி இருக்கிற எல்லா மாறக்கூடிய அடுக்குகள் கொண்ட இருப்பு. அதுல மனசு இருக்கலாம், மற்ற கோஷங்கள் இருக்கலாம், எல்லா ஆர்கனும் சேர்ந்ததுதான் சரீரம். அப்போ தூல உடம்பு அப்படின்னு சொல்றது நம்ம கோஷங்கள்னு அந்த உடல் கூறுகளை பார்க்கும்போது தத்துவங்களை கோஷங்கள்னு சொன்னது தூல உடம்பு. அதுதான் தேய்பிறை சந்திரனோட பிரதிபலிப்பு. சூக்கும உடம்பு அந்த கரணங்கள்னு சொல்ற அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாம் தான் வளர்பிறை சந்திரனுடைய பிரதிபலிப்பு. அப்போ நமக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆக வேண்டியது, நம்ம வந்து லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்றோம். லூனார் கேலண்டருங்கும் போது அந்த வளர்பிறை தேய்பிறை சந்திரனோட இயக்கத்தை அடிப்படையா வைத்து இயற்கையோடு இணைந்து உடலும் மனமும் செயல்படுவதற்கான காரணத்தினால் இதற்கு இயற்கையோடு இணைந்த முத்திரை என்று சொல்லுகிறோம். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இது முன்னாடியே போட்டதான். பிங்கலை, பிங்கலை வந்து என்னது, வலது சுவாசம், ரைட் நாஸ்ட்ரல் பிரீத், ரைட் பிரீத்னு வச்சுக்கோங்க. இட நாடிங்கிறது வந்து லெஃப்ட் சைட்ல உள்ள பிரீத். சயின்ஸ் படி இந்த பிங்கலை நாடிங்கிறது வந்து லெஃப்ட் செரிபரல் ஹெமிஸ்பியர்ல கனெக்ட் ஆகுது. இது சயின்ஸ் படியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பேப்பர் இருக்குது. அதாவது இடது அரைக்கோளம், மூளையில ரெண்டு பாகமா, ரெண்டுமே சிமெட்ரிக்கலா வேலை செய்யும். ரெண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, அதாவது பொதுவா சொல்லுவோம் இடது மூளை வலது பக்கத்தையும் உடலின் வலது பக்கத்தையும், வலது மூளை உடலின் இடது பக்கத்தையும் இயக்குகிறது. இது வந்து சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணப்பட்டது. அந்த இடது அரைக்கோளம் வந்து வலது சுவாசத்தோட கனெக்ட் ஆயிடும். வலது சுவாசம் வந்து போய் இடது அரைக்கோளத்துல போய் இம்பாக்ட உண்டாக்கும். அதே மாதிரி இடது சுவாசம் வலது அரைக்கோளத்துல உண்டாக்கும். சயின்ஸ் படி இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வலது அரைக்கோளம் வந்து ஹோலிஸ்டிக் பிரைன், இடது அரைக்கோளம் வந்து அனலிட்டிக்கல் பிரைன். ஹோலிஸ்டிக்னா வந்து அது ஹோல்சமா பார்க்கும், மொத்தமா பார்க்கும், ஒரே ஒரு பார்ட்டா பார்க்காது. அனலிட்டிக்கல் பிரைனுங்கிறது வந்து இண்டிவிஜுவலா ஒன்னையும் பகுப்பாய்வு செய்து அனலைஸ் பண்ணி 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 பார்க்கும், ஒன்னொன்னையும் உள்ளார்ந்ததா பார்க்கும். அப்போ வலது அரைக்கோளம் வந்து ஹோலிஸ்டிக் பிரைனுங்கும் போது முழுசா, இப்போ ஒரு ஆளை பார்த்தோம்னா அவங்களை அடையாளம் பண்றது. ஏன்னா முன்னாடியே பார்த்திருப்போம் இவங்களுடைய அடையாளம், இவர் இப்படி இருப்பாரு, இந்த கலர்ல இருப்பாரு, இந்த உயரத்துல இருப்பாரு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உண்டு, இந்த போஸ்டர்ல அவர் இப்படி பார்க்கலாம், ஹேர் ஸ்டைல் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஒரு ஹோலா பார்ப்போம். ஹோலிஸ்டிக் பிரைனா ஒரு ஆளை மொத்தமா அடையாளம் காண்றது மாதிரி. அனாலிட்டிக்கல் பிரைனா ஒரே ஒரு பர்டிகுலர், இவருடைய எண்ணம் என்ன, இவரோட புத்தி என்ன, அப்படி அந்த ஒரு பர்டிகுலரா பகுத்தாய்வு பண்றது. சயின்ஸ்லே இது ஹோலிஸ்டிக் பிரைனுங்கிறது வந்து வலது அரைக்கோளமும், அதாவது ரைட் ஹெமிஸ்பியரும் பிரெயின்ல உள்ள,
இடது அரைக்குளம் அனலிட்டிக்கல் பிரெயின்மா ஃபங்க்ஷன் ஆகுது சயின்ஸ் படி. அதைத்தான் இந்த இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ங்கிறதையும் டீட்டெயில ஒரு இதுக்காக கொடுத்துக்கோம். ரெண்டுக்குமே வேலை செய்யும். ஒண்ணு தூண்டும், ஒண்ணு ஆக்சுவலா வேலையை செய்யும். அவ்வளவுதான். நீங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். ஒண்ணு தூண்டும், இன்னொன்னு இதை செய்யும். அதாவது மனம் அந்த காரணங்கள் தூண்டி விடும், உடல் வந்து அந்த செயலை செய்யும். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால ரெண்டு பக்கமும் சேர்ந்தாதான் வேலைகள் நடக்கும். பட் இதுக்கு காரணம் என்ன, அதை தூண்டுவதற்கு காரணம், இந்த ஹார்மோன் தூண்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா மனசோட எழுச்சிதான். அந்த இம்பாக்ட்னால ஹார்மோன் மாத்தி சுரக்கலாம். ஹார்மோன் அதிகமாவோ குறைவாவோ சுரக்கிறதுனால உடல்ல வந்து தாக்கம் வருது. சில பாத்தீங்கன்னா ரவுடிகள்லாம் வந்து போய் குத்தி கொலை பண்றான். அவனுக்கு குத்தி கொலை பண்ணும்போது அவனுக்கு அது சந்தோஷமா தான் இருக்குது. அது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவனுக்கு சுரக்கிறது வந்து சந்தோஷமான ஹார்மோன் ஒருத்தனை குத்தி கொலை பண்ணும் போது. அதே இது இன்னொருத்தனுக்கு பாத்தீங்கன்னா அதை பார்த்து ஐயோ பதட்டம், அப்படியே பார்த்தாலே பதறிவான். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு செயலோட தாக்கம் அந்த எண்ணத்துல எவ்வளவு தூரத்துக்கு உண்டாக்குது. அந்த எண்ணம் நான் வந்து இதை பண்ணணுங்கிற ஒரு அகங்காரத்தோட செய்யறான் இல்லையா, அது வந்து அந்தகரணத்தோட தூண்டுதல். அந்த செயல் வடிவம் ஆகிறது மற்ற உறுப்புகளை செஞ்சு பண்றது. சோ இந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சா போதும். இதுல உள்ள பார்ட்ஸை பற்றி எதையும் கவலைப்பட வேண்டாம் நீங்க. இது வந்து சயின்ஸ் படிதான். அது இது வரைக்கும் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். இடது பக்கம் உள்ள மூளை நமக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங், லாங்குவேஜ் ஸ்பீச், சீக்வென்ஷியல் திங்கிங், அனாலிட்டிக்ஸ், ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே வந்து இடது மூளை வந்து வலது பாகத்தை எதுன்னு எடுக்கிறோம், அந்த கரணங்கள். ஏன்னா வலது பாகத்துல உள்ளது இடது மூளையால செயல்படுத்தப்படுது. சோ அந்த கரணங்கள் தான் அந்த லாஜிக்கல் ரீசனிங், எண்ணம் வந்து சொல்லா மாறுறது, லாங்குவேஜ் ஸ்பீச் உள்ள எண்ணத்தை சொல்லா மாத்துறது. அதே மாதிரி திங்கிங், எண்ணங்கள் அனலைஸ் பண்றது, அதாவது எல்லாத்தையும் எக்ஸாக்டா பண்ணல. டாமினேஷன் எது, லெப்ட் ஹெமிஸ்பியரோட டாமினேஷன் வந்து அந்த கரணங்களுடைய இயக்கங்களா இருக்குது. ரைட் ஹெமிஸ்பியரோட டாமினேஷன் ஃபுல்லா மொத்தத்தை ஹோலிஸ்டிக் பிரெயின் சொன்னது, முழுசா பண்றது உடலை. ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன், ஸ்பேஷியல் ஆக இந்த இடத்துல இருக்கிறேன்னு பலதை வச்சு பண்றது. ஸோ இந்த ரைட் ஹெமிஸ்பியருங்கிறது சயின்ஸ் படி ஹோலிஸ்டிக் பிரைன், லெப்ட் ஹெமிஸ்பியருங்கிறது அனலிட்டிக் பிரைன். இதுதான் நமக்கு வந்து எதுலையும் ஒர்க் அவுட் ஆகுது. இடகலை வந்து வலது மூளைக்கும், பிங்கலைங்கிற அந்த நம்முடைய வலது சுவாசம் இடது மூளைக்கும் கனெக்ட் ஆகுது கிராஸா. அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுனாலதான் நம்ம சயின்ஸ் படியுமே இது ஒத்து போகுது. இந்த டாமினேஷன் எப்போ, வலது பக்கம் டாமினேஷன் வந்து அந்த கரணங்களாலானது, இடது பக்கம் வந்து உடலாலானது. அதனாலதான் இந்த முத்திரைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, உடலுடைய வலது சைடு, வலது கையை கணக்கு பண்ணிட்டு இது வந்து அந்த கரணங்களுக்கு தேவையான முத்திரைகள். இடது பக்கம் வந்து உடல் கோஷங்கள் வந்து உடல் சார்ந்தது. இதுக்கு வந்து நம்ம இடது பக்கத்தை சொல்றோம். இடது வலதுங்கிறத அதை வச்சுதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சயின்ஸ்லயும் ஒத்து போகுது. அடுத்த ஒரு அடிப்படை தத்துவம், அதாவது இப்ப வந்து எதுக்கு நம்ம வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரனுங்கிறத சொன்னோம். அடுத்தது வந்து எதுக்கு இடது பாகம் வலது பாகத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த ஒரு அடிப்படை கோட்பாடு என்னன்னா, நம்ம விரல் 5 பூதங்களோட அசோசியேட் ஆனவை. இதுக்கு வந்து ஏன்னா நிறைய அந்த முத்திர விஞ்ஞானாங்கிறது வந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்ததுதான் சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராஸ் பை ரங்கராஜா ஐயங்கார் அந்த புக்ல இருக்குது. ஏன்னா அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்லயும் இதே இதை யூஸ் பண்ணாங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. இது வந்து யூனிவர்சலி அக்செப்டட் ஃபேக்ட். சோ இது வந்து ஒன் ஆஃப் த ரெஃபரன்சஸ், அதுக்காக இதை போட்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு கை விரலை கனெக்ட் பண்றோம். ஒவ்வொரு கை விரலும் ஒவ்வொரு மூலக்கூறு, அதாவது வாயுக்கூறு அல்லது மண் கூறு அல்லது ஆகாயக்கூறு அல்லது வெப்பக்கூறு, நீர்க்கூறு, இந்த 5 கூறுகளையும் குறிப்பிடுது. பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல நம்ம வந்து மோதிர விரல் எடுத்துக்குவோம். மோதிர விரல் வந்து மண் தத்துவத்துக்கான அந்த மண் கூரை குறிக்கிறது. அடுத்தது வந்து சிறு விரல், சுண்டு விரல், அந்த விரல்ல வந்து நீர் தத்துவம். அடுத்தது வந்து நம்மளுடைய பெருவிரல், தம் ஃபிங்கர், இது வந்து நெருப்பு தத்துவம். அதாவது
நம்மளுடைய வெப்பம், சூடு அல்லது குளிர், அந்த மாதிரி அந்த வேரியேஷன். சோ இது வந்து எதை குறிக்குதுன்னா வெப்ப மூலக்கூறை குறிக்குது. இந்த ஆள்காட்டி விரல் வந்து காற்று அல்லது வாயு மூலக்கூறை குறிக்குது. நடுவிரல் ஆகாயக்கூறை குறிக்குது. இப்போ ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நடுவிரல் ஒவ்வொரு விரலும் ஒன்னொன்னோட அசோசியேட் அப்படின்னா உள்ளால அந்த நாடி பாதைகள்ல வந்து இந்த நாடியில பாயும் போது இந்த மூலக்கூறுகள் அந்தந்த ஆர்கனுக்கு போகும். அதான் அர்த்தம். இந்த விரலை தொடும்போது அதுல இருந்து நம்ம செலுத்துற சக்தி மண் கூறா இருக்கும். அது எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு இருக்குதோ அதுபடி உள்ளால கொண்டு போய் அதை சேர்க்கும். இப்படி ஒவ்வொரு மூலக்கூறு, இதுக்காக தான் கோஷங்களை சொன்னோம். ஒவ்வொரு கோஷங்களும் இந்தந்த ஆர்கன்ஸோட கனெக்டட், அசோசியேட்டட். அதோட தத்துவங்கள் வந்து மண்கூறு. இப்போ அடியில பாத்தீங்கன்னா நீர், அபான வாயு கீழே தழுதுன்னா அதோட நீர், மலம், நீர் எல்லாம் வந்து கீழே தேவையில்லாத கழிவுகள். ஒவ்வொரு இதுலயும் வாயுக்கூறு வந்து நமக்கு அடுத்த லெவல் மேல போக போக, ஆகாயக்கூறு வந்து மேல உள்ளால வந்துடும் வெற்றிடம்ங்கிற மாதிரி. அப்போ ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் அதோட தாக்கங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த பாயிண்ட்ல இருந்து அதுக்கு ரிலேட்டடான ஆர்கன்ஸ்க்கு அந்த சக்தி பாயும். அதுக்காக இந்த மூலக்கூறை பற்றி இவ்வளவு தூரத்துக்கு நம்ம படிச்சோம். 5 விரலும் சும்மா வந்து வெறும் வந்து விரல் இல்ல, அது வந்து சக்தியை சுழற்சி செய்யக்கூடிய ஒரு யந்திரமா பாருங்க. அதுதான் இதோட அடிப்படை கோட்பாடு. அதுல இருக்கக்கூடிய மூலாதார சக்கரமானது நம்மளுடைய புருவ மத்தியில் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம சயின்ஸ் படி எல்லாம் பார்த்திருக்கிறோம் அடிப்படை தத்துவங்கள் என்ன என்னன்ட்டு. இதே இதை இப்போ வந்து எப்படி நம்ம வந்து சரி நீங்க விரல சொல்றீங்க, மூளைய சொல்றீங்க, பிராணசக்தின்றீங்க, எப்படி இதெல்லாம் எப்படி வந்து இந்த பஞ்சபூதங்களோட அசோசியேட் ஆகுது? இப்ப நம்ம கை விரல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டோம். அதே இதை இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் இருக்குல்ல, சுவாசம் போகும்போது அகஸ்தியருடைய ஞான சரநூல் பாடல் 16 அந்த பாடலை நீங்க பார்க்கலாம். அந்த பாட்டை தான் இதுல கொடுத்திருக்கிறேன். அதுல வந்து பார்க்குங்கால் இடமெனினும் வலமெனினும் ஒக்கும் அப்படின்னா இடது பக்கம் சுவாசம் போனாலும் வலது பக்கம் சுவாசம் போனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பஞ்சபூதத்தோட இயக்கத்தை சொன்னோம்னா சாத்திய தண்டுடன் சேரி பிருதிவியாம். பிருதிவி தத்துவம் தான் மண் தத்துவம். சாத்திய தந்துடன் சேரி அப்படின்னா மூக்குத்தண்டு செப்டம் இருக்குல்ல, அதை சார்ந்து ஓடும்போது மண் கூறு, அந்த சுவாசத்துல போறது மண்கூறு. அடுத்தது தப்பாமல் அப்பிணிக்கு தாழ்வோடு. அப்புங்கிற தத்துவம் வந்து நமக்கு வந்து நீர், கீழ்ப்பதியை சார்ந்து ஓடும்போது அது வந்து நீர் மூலக்கூறை குறிக்கும். மேல் பக்கமா சார்ந்து ஓடும்போது அக்னியை குறிக்கும், சூடு வெப்பத்தை குறிக்கும். மூக்குத்தண்டின் எதிர்ப்பக்கமா சார்ந்து ஓடும்போது வாயு கூரை குறிக்கும். மத்தியில பாய்ந்து போகும்போது ஆகாயக்கூரை குறிக்கும். அந்த சுவாசத்துல போகும்போது எந்த மூலக்கூறு டாமினேட் பண்ணி போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அகஸ்தியர் அந்த இதை சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு அதைத்தான் சொல்லுது. அத நீங்க அதைத்தான் நம்ம வந்து என்ன இங்க இதுல டேபிள்ல போட்டு என்ன சொல்றோம், இங்க சொல்றோம் இல்லையா, ஒரு நாசிலையும் மூக்கு துவாரத்துல பாத்தீங்கன்னா அந்த செப்டம் சைடு அது வந்து மண்கூறு, அதுக்கு எதிர்த்தாப்புல உள்ளது வந்து வாயுக்கூறு. மூக்கோட அந்த மேல் பக்கமா அதுல தொட்டு போச்சுன்னா அது வந்து வெப்பக்கூறு, கீழே தொட்டு போச்சுன்னா அது வந்து நீர்க்கூறு, மத்தியில போச்சுன்னா ஆகாயக்கூறு. சோ இந்த அளவுக்கு இன்டீரியரா அதை வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது சும்மா ஏதோ அவர் சொல்லியிருக்காரு கிடையாது. நீங்களும் உங்களோட சுவாசத்தை ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா இத கண்டிப்பா உங்களால உணர முடியும், அனுபவபூர்வமா உணர முடியும். சும்மா ஏதோ இல்ல. சோ இதத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ 5 பூதங்களுடைய
இதுவும் சுவாசத்து மூலம் போகுது, இந்த மூலக்கூறு இந்த இதுல போனா போகுதுங்கிறது இருக்குது. அடுத்தது நம்மளுடைய இடகலை பிங்கலைங்கிறது வந்து இடது சுவாசம் வலது சுவாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. என்ன பாட்டு? மேல கொடுத்துருக்காங்க. பாரப்பா இடையிட கால் மாறியே கபாலஞ்சாடி. அதாவது அதோட அர்த்தத்தை சொல்லிடுறேன். நீங்க இந்த பாட்டை இதையதை நீங்க பார்க்கலாம். எல்லா பாடல் நம்பர் கொண்டு கொடுத்துருக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த பாட்டு அதுல இருக்கான்ட்டு. ஏன்னா இது வந்து நம்மளா ஒன்னும் சொல்லல, அகஸ்தியருடைய வைத்திய காவியம் 1500 உள்ள ஒரு பாட்டு தான். அதாவது இடது சுவாசம் அப்படிங்கிற அந்த இடகலை நாடி வந்து வலதுகால் பெருவிரலில் தோன்றி அது தொடங்குற இடம் வந்து, அதாவது இது வந்து ஒன்லி பாதை. நீங்க வந்து அதுக்காக சுவாசம் அங்கிருந்து தோன்றுன்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து அந்த பாத்வே, அந்த ரோடு இதுல இருந்து இங்க போகுது இத்தனை இதுல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த சேனலோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வலதுகால் பெருவிரலில் இருந்து தோன்றி கத்தரிக்கோல் மாறலென மாறி கபாலம் வரை பாய்ந்து, கிரேனியல் கபாலம்னா மேல மேல மண்டை ஓடு இருக்குல்ல, கீழே இருந்து வந்து மேல, அதாவது கத்தரிக்கோல் என்ன மாறினா கிராஸா அது வலது கால் பெருவிரல்ல தொடங்கி இடது பக்கம் மாறிடுது, மேல போய் கபாலத்துல பாஞ்சு திருப்பி இடது நாசி வழியாக வந்து இடக்கரத்தில் பொருந்தி போகும். பிங்கலை வந்து அதே மாதிரி இடது கால் பெருவிரல்ல தோன்றி கத்தரிக்கோல் மாறலென மாறி வலது பக்கம் மாறி வலது நாசியை பற்றி வலக்கரத்தில் பொருந்தி போகும். அப்போ என்ன சொல்ல வாராங்கன்னா, இதுல நம்ம இடது சுவாசம் பாதை பாத்தீங்கன்னா பெருவிரல்ல இருந்து தொடங்கி மேல மூலாதாரத்துல வந்து அங்க இருந்து இதயத்துடைய வலது பாகத்திலே செஞ்சு கிராஸா மாறி மேல வந்து உச்சிக்கிட்ட அங்க முட்டி கீழே வந்து அதே இடது சுவாசத்துல வரும். அதே டைம்ல அது வந்து எங்க வரைக்கும் போகுது? இடது நாசியை பற்றி இடக்கரத்தில் பொருந்தி போகும், இடது கரம் வரைக்கும் வந்துடும். இடது சுவாசம் கால்ல இருந்து இடது கை வரைக்கும் பாயுது, வலது சுவாசம் கால்ல இருந்து வலது கை வரைக்கும் பாயுது. அப்போ அந்த சக்தி சுழற்சிக்கு உரிய டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. இதுதான் அதுக்குரிய படம். அதாவது இடகலை வந்து நமக்கு பாத்தீங்கன்னா வலது பக்கம் தொடங்கி வந்து அந்த இருதயத்துக்கு இந்த சைடா வந்து மேல வந்து கத்தரிக்கோல் மாறலன்னா மாறி இங்க வந்து விஸ்திகிட்ட வந்து மாறி அப்படியே மேல போய் கபாலம் மூளை மண்டை ஓட்டுல வரைக்கும் போய் திருப்பி நாசி வழியா வந்து, நாசி வழியா வெளியே போறதும் போகும், சுவாசத்தை வெளியே விடுறது. அதே டைம்ல அந்த நாசி வழியா வர்றது வந்து இந்த கைகளுடைய 5 விரலுக்கும் வந்து சேரும். அப்போ கம்ப்ளீட் பாதை சேனல் வந்துருச்சா? சேனல் அதாவது கால இருந்து இதுல இருந்து நிறைய சப் நாடிகள், அதாவது அதுல இருந்து நிறைய பிரிவுகள் இருக்கும். அப்போ உடல் எங்கும் அந்த சக்தி பரவும், இடது சுவாசம் வழியாவும் வலது சுவாசம் வழியாவும் இந்த மாதிரி சக்தி பரவுது. அது வந்து கால் முதல் கை வரை எல்லாத்துலயும் பரவுது. அப்போ முந்தின ஸ்லைட்ல என்ன பார்த்தோம்? மூக்குல அந்த சுவாசத்துல மூக்குத்தண்டை ஒட்டி போனா அது வந்து மண் தத்துவம், அதுக்கு ஆப்போசிட்ல போச்சுன்னா நமக்கு வந்து வாயு தத்துவம், மேல உரசி வந்ததுன்னா வெப்ப தத்துவம், கீழே உரசி வந்ததுன்னா நீர் தத்துவம், மத்தியில வந்ததுன்னா ஆகாய தத்துவம். அப்போ சுவாசத்துலயும் 5 பூதங்கள் கனெக்ட் ஆயிருக்குது. விரல்லையும் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தை குறிக்குது. அப்போ நம்ம சுவாசத்துக்கும் இந்த முத்திரை செய்யற கைக்கும் கனெக்ஷன் வந்துருச்சா? ஏன் இதை கனெக்ட் பண்ணா சுவாசங்கள் மூலம் முழுசா பிராணசக்தி உடலெங்கும் பரவுது அப்படிங்கிறதுக்குரிய ப்ரூஃப் இது. அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. சும்மா நம்மளா இட்டு கட்டி ஏதோ ஒண்ணு சொல்லல. எதுக்காக இந்த முத்திரை இயற்கையோடு இணைந்தது, எதுக்காக இது வந்து ஒரு விஞ்ஞான முறையில் இது செயல்படுதுன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு ஆதாரங்களோட தான். சோ இப்ப வந்து நமக்கு சுவாசமும் கை விரல்களும் கனெக்ட் ஆயிருச்சு, 5 பூதங்களும் இங்கேயும் இங்கேயும் சேர்ந்துருச்சு. தொடும்போது 2க்கும் அந்த இணைப்பு வந்துருச்சு. இதே பாட்டுதான், அதே தான் நாடி சாஸ்திரத்திலையும் திரிநாடிங்கிற இடத்துல இதேதான் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னமோ இடகலை பிங்கலைங்கிறது இடது சுவாசம் வலது சுவாசம் நாடிகளின் சக்தி ஓட்டம்
கால் முதல் தலைவரை பாய்ந்தோடி முறையே இடது மற்றும் வலது கையில் பொருந்தி போகின்றது. இந்த அஸ்னான்னு சொல்றோம் இல்லையா, ஏன்சியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா, தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரையானது சுவாசத்தின் அடிப்படையில் இயற்கையில் உள்ள பஞ்சபூத மூலக்கூறுகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்து கைவிரல்களின் இணைப்பால் உயிர் சக்தி உடலெங்கும் பரவச் செய்கிறது. இந்த ஒன்னோட நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் இதோட அடிப்படை கோட்பாடு. இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இதுலதான் இது வேலை செய்யுது. இது சும்மா ஒண்ணு இப்படி தொட்டா எப்படி வேலை செய்யுதுன்னு நிறைய பேருக்கு கேள்வி எழலாம். ஆனா இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓ இந்த வேலைதான் இதுல நடக்குதா முத்திரை செய்யும் போதுங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். இதோட இன்னைக்கு நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது இடது சுவாசம் வலது சுவாசம் ரெண்டுக்கும் உள்ளது. தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம்.